முடிஞ்சு 1 மணிக்கு படம் முடியுது. 3 மணி வரை யாருமே போல. அங்கே எல்லாருமே ஹேங்கிங் அரவுண்ட், எல்லாருமே அந்த படத்தை பற்றி ஸ்லாகிச்சு பேசிட்டே இருந்தாங்க. அதுவும் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்காங்க, யாரும் போக விடல, மேடியை போக விடல, சசி நான் எல்லாருமே அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். தட் இஸ் த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். சுதா அண்ட் ஹோல் டீம் வேர் மார்க்ட் லைக் எனிதிங் அண்ட் வி ஆர் வெரி வெரி த்ரில். அது ஆரம்பம் இந்த ப்ரெஸ் ஷோவில் தான் ஆரம்பிச்சது. அந்த ரிவ்யூஸ், நாங்கள் படித்த அந்த ரிவ்யூஸ் எல்லாம் வந்து எங்களை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துது. சம் ஆஃப் த ஹெட்லைன்ஸ் நான் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நண்பர் அந்த ரிவ்யூ எழுதியிருந்தார், படம்னா இப்படி எடுக்கணும் என்று படத்துறையிலும் சொல்ல வைத்திருக்கும் படம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வர்றது வந்து, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி 2 படம்லாம் பார்க்குற ஒரு காலகட்டத்தில் படம்னா இப்படி எடுக்கணும் என்று படத்துறையிலும் சொல்ல வைத்திருக்கும் படம். எ மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் ஆல் சினிமா லவர்ஸ், எ பர்ஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. என்ன கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எ நாக் அவுட் பர்ஃபார்மன்ஸ் டு கோ அண்ட் வாட்ச் அவுட் ஃபார். தமிழ் சினிமாவின் தரத்தை மாற்றும் படம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பத்திரிகை எழுதுது. தமிழ் சினிமாவின் தரத்தை மாற்றும் ஒரு படம் அப்படின்னு. இத்தனை ஒரு ஹோல்ஹார்ட்டடாக எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப மனசு வேணும் உங்களுக்கு எல்லாருக்குமே. அண்ட் எ நாக் அவுட் ஸ்கிரிப்ட் விச் பேக்ஸ் அ பஞ்ச். இன்னொரு நண்பர் எழுதினார், விரல் வலிக்கும் அளவுக்கு கைத்தட்டி அனைவரும் பாராட்டும் படம் அப்படின்னு. விரல் வலிக்கும் அளவுக்கு கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மீடியா நண்பர் எழுதினார், வெல்கம் மாதவன், ரித்திகா திரையில் பார்த்து வேக்க வைத்த அதிசயம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு பெண்ணா, சபாஷ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஆச்சரியம் ஊட்டுற ஒரு படமா இருக்கு. அண்ட் இறுதி சுற்று மேனேஜஸ் டு லேண்ட் பஞ்சஸ் தட் கான்ஸ்டன்ட்லி சர்ப்ரைசஸ் ஆல் த வே. ஸோ கண்டினியூஸாக 2 மணி நேரம் கூட இல்லாத படத்தில் கண்டினியூஸாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி இட் கண்டினியூஸ்லி பேக்ஸ் அ பஞ்ச் டு த ஆடியன்ஸ் அண்ட் மேக் தம் ஹாப்பி அப்படின்னு ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. அண்ட் எ ஹார்ட் வார்மிங் பாக்ஸிங் ட்ராமா அண்ட் பெரிய ரிவ்யூ ஒன்று வருது அந்த படத்தை பற்றி. என் ஆனஸ்ட் போர்ட்ரேயல், 5 ஸ்டார் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு கிடச்சிது. நேற்று என்டையர் டீம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து. என் ஆனஸ்ட் போர்ட்ரேயல் அப்படின்னு அந்த ஒரு வாழ்த்து இந்த டீமை ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு. அதில் ஒரு பெரிய ப்ரெஸ் ரொம்ப ரொம்ப ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருந்தார், இறுதி சுற்று படம் பார்த்தேன், அற்புதமான படம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த துறையில் எவ்வளோ அனுபவம் உள்ள ஒருத்தர் வந்து ரொம்ப ரேராக ஒரு ட்வீட் போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஒரு பத்திரிகை கடைசியாக எழுதுறது தான் எங்களுடைய சந்தோஷமே. அண்ட் இறுதி சுற்று சாம்பியன் சினிமா. ஸோ யூ கைஸ் ஹவ் டன், ஐ given all the comments so that you know what the press has spoken about the film. ஸோ இவ்வளோ அற்புதமான கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்ததுக்கு இந்த தேங்க்யூ மீட். ஸோ ஐ இன்வைட் சசி, இவ்வளோ கமெண்ட்ஸோட how do you feel? இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நைட்மேரான ஒரு ஜாப். அது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டாக என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தேங்க்ஃபுல்லி கரெக்டாக டாஸ் வந்து விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் திஸ் மூவி நல்லா வரும் அப்படின்றது வந்து ஆஃப்டர் த ப்ரெஸ் ஷோ தான். we were here and saw the response that you guys gave me the first இது தெம்பு, சரி ஏதோ ஒரு காயின் நம்ம சைடு தான் உழப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இன்னொரு ரவுண்டு இருக்குன்றதுக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. இதே டைமில் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் மை காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐ wouldn't have done this without you guys. So thank you all. Thank you press, everybody. Thank you. அனைவருக்கும் வணக்கம். தனஞ்சயன் சார் அந்த எங்களை விட்டு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மிக நன்றி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தமிழ் சினிமா தான் எனக்கு உயிர், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த குடும்பத்தை பற்றி தனஞ்சயன் சார்லேருந்து நம்ம டி வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என் மனசில் எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்கள பற்றி நான் பேச வரல. இன்றைக்கி நான் வந்து மனசால் சாமர்த்தியமாக ஏதாவது சென்சிபிளாக ஏதாவது இல்லை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து மீடியா பற்றியும் ப்ரெஸ் பற்றியும் சொல்லான்னு வந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதையுமே என்னால் யோசிக்க முடியல. ஏன்னா இந்த படம் பண்ணும்போது பல தடங்கள் வந்துச்சு. 4 வருஷமாக பல தடங்கள் வந்துச்சுங்க. நம்ம எல்லாருமே செய்கிற விஷயந்தான். ஒரு தடங்கள் வரும்போது இந்த தடங்களை வந்து எப்படி கிராஸ் பண்ணி போவோம், ஏதாவது ஒரு சைன் கொடுங்க, கடவுள் மூலமாக ஏதாவது ஒரு சிக்னல் கிடைச்சா நம்ம தைரியமாக பூந்துடலாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கும். சரி என்னன்னாலும் சரி, இறுதி சுற்றாக இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்ட்டு அடுத்த வந்து ஸ்டெப்பை தைரியமாக நானும் சுதாவும் சேர்ந்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளை வந்து எந்த விஷயமே லைட்டாக எடுத்துக்க விடவே இல்லை. ஆனால் அன்றைக்கி அந்த ப்ரெஷ் ஷோ நீங்கள் பார்த்து அதில்
நீங்கள் கொடுத்த ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ, அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கடைசி சைனாக இருந்துச்சு. இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடம், எல்லா கஷ்டங்களும், எல்லா ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயத்தில் அவமானப்பட்டதும் எல்லாமே ஹேஸ் பீன் டோட்டலி வர்த் இட். நல்ல சினிமாவுக்கு எல்லாருமே மனசை விட்டு பாராட்டுவாங்க ஒரு நம்பிக்கை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி. சில விஷயத்தை நிறைய வாட்டி இந்த படத்தை நம்ம விட்டுடலாம், சரிப்பட்டு வராது, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம், வேறு படம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோட உயிர் நண்பர் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ நீ விட்டுட்டேன்னா அடுத்த வாட்டி இந்த கட்டத்துக்கு கூட வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சொன்னார். ஆனால் நீங்கள் கொடுத்த இந்த பாராட்டு, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த மீடியாக்காரங்களும் மீட் பண்ணது கிடையாது 4 வருஷமாக. யாருக்கும் நான் பார்ட்டி வச்சது கிடையாது, அல்ல அவங்க குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தது கிடையாது. அது எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நான் இந்த ஊர்லேயே இல்லை, வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சியும் ப்ரிப்பரேஷனும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்ததோ அல்ல நீங்கள் கொடுத்த விமர்சனமோ எங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான தைரியத்தை கொடுக்குறதுங்க. இது தமிழ் சினிமா ஏற்றுக்கும். அது மட்டும் இல்லை, இதுக்காக நீங்கள் இப்போ கொடுத்த அந்த மரியாதைக்கு இன்னும் அதிகமாக போராடி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு பயமும் எனக்கு வந்துருச்சு. அடுத்த படத்தை யாரும் காசுக்காக பண்ணலாமா, இல்லை உங்கள்கிட்ட இந்த பாராட்டு வாங்கணுமாங்கிற ஒரு கேள்வி வரும்போது பாராட்டு போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரம் த வெரி வெரி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். மிக 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 நன்றிங்க. தேங்க்யூ. ஐ திங்க் ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி இங்கே ப்ரெஷ் ஷோ இருக்கும்போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி கத்தி கத்தி பேசுங்க உங்கள் மீடியாவில், பிடிக்கலன்னா எனக்கு சொல்லுங்கள், அடுத்த படமாவது ஒழுங்காக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறமா தனஞ்சயன் சார் தான் சொன்னார், இது பாரு படம்லாம் முடிக்கும்போது இங்கே இருக்கக்கூடாது, அவங்களாம் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, உங்கள் படம் பிடிக்கலன்னா அப்படியே போகணும் இல்லையா, ஆனால் நீ இருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஸோ இங்கே இருக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ப்ரீமியர் ஷோக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டார். அப்போது எனக்கு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் ஒரு 7, 8, 10 ஐ டோன்ட் நோ எத்தனையோ ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. லேடிஸை விட ஜென்ட்ஸ், ஐ மீன் த மேல் ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அழகிறாங்க, என்ன பண்ணியிருக்கேன், நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் இல்லையே அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. தேர் க்ரைங் அண்ட் ஐம் க்ரைங், தேர் க்ரைங் ஐம் க்ரைங். மை காட், நான் ஒரு தடவையும் இந்த படம் ஒரு 10-15 பேருக்கு போட்டு காமிக்கும்போது ராஜ்குமார் ஹிரானிக்கு ஃபோன் பண்ணுவேன், சார் கிளைமேக்ஸில் அழுதுட்டாங்க சார்ன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், ஒரு சேடிஸ்டிக்காக. அந்த மாதிரி இப்போ நீங்கள்லாம் இந்த படத்தை இவ்வளோ தூரம் நேசித்து எங்களை பற்றி பேசி 5 ஸ்டார் ரிவ்யூ 4 ஸ்டார் ரிவ்யூ என்னென்னமோ சொல்கிறீங்க. ABC சென்டரில் போய் இந்த படம் இவ்வளோ வெற்றிகரமாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான். அண்ட் யூ ஆர் மேக்கிங் மீ க்ரை எவ்ரி டே. நான் தேங்க்யூ சொல்லி I feel like crying. Thank you. And முதல்ல இருந்து இந்தியா வர இந்த படம் எடுக்கும்போது they said ஹிந்தியில் தான் இது ஒர்க் ஆகும், தமிழெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர். அப்புறமா எடுக்க இது ஏ சென்டர் படம், பிசிலலாம் போய் சேரவே சேராதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்புறமா ஏ சென்டர்லேயும் கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க, மல்டிப்ளெக்ஸ் ஃபில்ம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். I'll just tell you one thing. ஹிந்தியில் 2 நாள் ஆச்சு இந்த படம் சூடு பிடிக்கிறதுக்கு, ஒரு 65% ஜம்ப் ஆகிறதுக்கு நம்பர்ஸில். இன் மை தமிழ்நாடு it took only 2 shows for this film to go. I don't know what, 4 ஸ்க்ரீனில் இருந்து 10 ஸ்க்ரீன், 10 ஸ்க்ரீனில் இருந்து 20 ஸ்க்ரீன். இது ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, it is this press. How much you have celebrated me. அன்றைக்கி நைட்டே யார் என்ன எழுதுனாங்க எனக்கு தெரியாது. அன்றைக்கி நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அத்தனை ரிவ்யூஸ். நான் இங்கேருந்து ஒரு 2 hours கழித்து ப்ரீமியருக்கு போகும்போதே சொல்கிறாங்க, என்ன உங்கள் படம் சூப்பராக இருக்காமே. இது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் படம் எடுத்துகிட்டே இருப்போங்க, அப்புறம் வீட்டில் உட்காந்து நாங்களே ரசிச்சுட்டு இருப்போம், என்னென்னமோ பேசிகிட்டு இருப்போம். அன்லெஸ் நீங்கள் பேசுகிற வரை அந்த படத்துக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது, அது உறுதி. இந்த படம் அது எனக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் எனக்கு இன்னும் என்ன பேசணுன்ட்டு நிறைய இருக்குது. பட் ஆல் ஐ கேன் சே இஸ் தட் தேங்க்யூ. இதுக்கு மேலே என்னால் உங்களை மறக்கவும் முடியாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன், அப்புறம் எல்லாம் நடந்தெல்லாம் பார்த்தா அப்படி சின்னதாகி ஒன்றுமே இல்லை கண்டென்ட். ஸோ ரொம்ப நன்றி.